ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல். சில பெயர்ச்சொல்களை ப்ளூரலாக மாற்றுறோம், அதாவது பன்மையாக மாற்றுறோம் அப்படின்னா எஸ் சேர்த்தாலே போதும். இப்போ புக் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் சேர்த்த உடனே புக்ஸ் அப்படின்னு மாறிடுது, புத்தகங்கள் அப்படின்னு மாறிடுது. அதே மாதிரி வேர்பையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் பன்மையாக மாற்றுறப்ப. இப்போ இங்கே நான் சிங்குலரில் கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஹீ இஸ் அ மர்ச்சன்ட், அவர் ஒரு வியாபாரி. ஹீ ஹேஸ் எ ரைஸ் மில், அவர் ஒரு அரிசி ஆலை வைத்திருக்கிறார். ஹீ டஸ் நாட் சீட் ஈவன் எ சைல்டு, அவர் ஒரு குழந்தையை கூட ஏமாற்ற மாட்டார். இது எல்லாத்தையுமே நீங்கள் பன்மையாக மாற்றணும். அப்படி பன்மையாக மாற்றுறப்ப வேர்பும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஹீ அப்படிங்கிறது தே, அவர்கள் அப்படின்னு மாறிடுது. அவர் அப்படிங்கிறது அவர்கள் அப்படின்னு மாறிடுது. பன்மை வந்த உடனே பி வேர்பு வந்து ஆர் அப்படின்னு மாறிடுது பாருங்கள். ஸோ தே ஆர் மர்ச்சன்ட், இது நவுன். இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் எஸ் ஆட் பண்ணோன்னு மர்ச்சன்ட்ஸ், வியாபாரிகள் அப்படின்னு மாறிடுது. அவர்கள் வியாபாரிகள். ஹீ ஹேஸ் எ ரைஸ் மில் அப்படிங்கிறது தே ஹாவ் ரைஸ் மில்ஸ். தே வந்துடுது, ஹேஸ் வந்து என்னவா மாறிடுது, ஹாவ் அப்படின்னு மாறிடுது. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நவுன் சில சமயங்களில் எஸ் ஆட் பண்ணோன்னே ப்ளூரலாக மாறிடும். சில நவுன்ஸ் வந்து ஸ்பெல்லிங் மாறினாலே ப்ளூரலாக மாறிடும். இங்கே பாருங்களேன், இங்கே சைல்டு அப்படின்னு இருக்கா, சைல்டுனா ஒரு குழந்தை. அதனுடைய பன்மை சில்ட்ரன், இந்த இடத்துல எஸ்ஸே வராது, ஆனால் சில்ட்ரன் அப்படின்னாலே குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மாறினாலே வரும். அதாவது மேன் அப்படின்னா மனிதன், மென் அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். எஸ் ஆட் ஆகாமலே பன்மையாக மாறிடும். இது மாதிரி வேர்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சிங்குலர் வேர்பு எது, ப்ளூரல் வேர்பு எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். Now look at this screen. He reads a newspaper. He is a good reader. He has a library in his home. எல்லாமே சிங்குலர். அப்படியே பன்மையாக மாற்றுங்க. பன்மையாக மாற்றுறப்ப அந்த வேர்ப்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் பார்த்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் திருத்திக்கலாம். நவ் பாஸ் தி வீடியோ அண்ட் ஃபைண்ட் தி ஆன்சர். ஹீ அப்படிங்கிறது தே அப்படின்னு மாறிடுது. அப்படி மாறின உடனே வேர்போட எஸ் ஆட் ஆகலை பாருங்களேன். தே ரீடு, ஹீ ரீட்ஸ், அதை கவனிங்க. ஸோ இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். அப்போ ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஹீ ரீட்ஸ் அப்படிங்கிறது இங்கே பன்மையாக மாறினோன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகலை. தே ரீடு, தே ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. தே ஆர் குட் ரீடர்ஸ். ஸோ ஹீ இஸ் எ குட் ரீடர், தே ஆர் குட் ரீடர்ஸ். ஹீ ஹேஸ் எ லைப்ரரி, தே ஹாவ் லைப்ரரிஸ். அப்போ சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் வரும், ப்ளூரல் வந்தால் ஹாவ் வரும். ஓகே, தே ஹாவ் லைப்ரரிஸ். ஸ்பெல்லிங் மாறுது பாருங்கள், ஒய் இருக்கிறது ஐஇஎஸ்ன்னு மாறிடுது. இன் தேர் ஹோம்ஸ். இந்த லாஸ்ட் வேர்டு ஹோம் அப்படின்னு இருக்கு, கட் அண்ட் பேஸ்ட் எரர். ஓகே, அதனால் எஸ் சேர்த்து ஹோம்ஸ் அப்படின்னு திருத்தி வச்சுக்கோங்க. ஸோ நவுன் ஃப்ரெண்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், சைல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி எஸ் ஆட் ஆகும், சில நவுனில் எஸ் ஆட் ஆகாது. அதே மாதிரி டஸ், ஹேஸ், இஸ் இதெல்லாம் சிங்குலர். டூ, ஹாவ், ஆர் இதெல்லாம் ப்ளூரல். Now look at these sentences. A student is coming, his classroom is closed. You go and open the classroom. He has an exam. எல்லாத்தையுமே நவுன் வேர்ப் எல்லாமே நீங்கள் ப்ளூரலாக மாற்றுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு மாணவன். அப்போ பன்மையாக மாற்றுறப்ப அந்த ஏ இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் தேர் கிளாஸ் ரூம். ஓகே, ஹிஸ் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது தேர் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் க்ளோஸ்ட். யூ கோ, இந்த யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு நீ அப்படின்னு அர்த்தம் வரும், நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருமையாகவும் பன்மையாகவும் ரெண்டுக்குமே யூ தான். ஓகே, ஸோ யூ கோ அண்ட் ஓப்பன் தி கிளாஸ் ரூம்ஸ். தே ஹாவ் எக்ஸாம்ஸ். எல்லாத்தையுமே நம்ம மாற்றிட்டோம் பன்மையாக. அப்படி மாற்றுறப்ப நம்ம கிராமரையும் அப்ளை பண்ணுறோம். ஓகே, கிராமர் ரூல்ஸையும் அப்ளை பண்ணுறோம். ஐ ஹாவ் அ பைக், ஐ கோ டு டெம்பிள் ரெகுலர்லி, ஐ ஈட் அ ஃப்ரூட் டெய்லி. எல்லாமே பன்மையாக மாற்றுங்க. ஐ அப்படின்னா நான், அப்போ நாங்கள் அப்படின்னு வரும். ஸோ வி ஹாவ் பைக்ஸ். ஐங்கிறது சிங்குலர் தானே, அப்போ ஹேஸ் தானே வரணும்.
இந்த இடத்துல ஏன் ஹாவ் வந்திருக்கு? இந்த ஐ மட்டும் எக்ஸம்ஷனுங்க. ஓகே, வவ்வல் சவுண்டு அந்த உச்சரிப்புக்காக அது பன்மையுடைய வேர்ப்ஸை எடுத்துக்கிறோம், அதாவது ப்ளூரல் வேர்ப்ஸை எடுத்துக்கிறோம். ஸோ வி ஹாவ் பைக்ஸ். I go to temple regularly. We go to temples regularly. We eat fruits daily. Again, another set of sentences. He is a doctor. He doesn't want to suggest a surgery. எல்லாத்தையுமே பன்மையாக மாற்றுங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. They are doctors. He is a doctor. They are doctors. He does not want to suggest a surgery. They do not want to suggest surgeries. Okay. Knife ஸ்பெல்லிங் என்னது? KNIFE. இந்த மாதிரி FE அப்படின்னு முடிகிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை பன்மையாக மாற்றுறப்ப வி வரும், நைவ்ஸ் அப்படின்னு வரும். இப்போ சர்ஜரி இதை பாருங்களேன், ஒயில் முடியுது, IES அப்படின்னு ஸ்பெல்லிங் மாறும். இட் ஹேஸ் அ ஃபீச்சர், இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் மீட்டிங். இது ஒரு சிறப்பம்சத்தை கொண்டிருக்கிறது, இது ஒரு முக்கியமான சந்திப்பு. பன்மையாக மாற்றுங்க எல்லாத்தையுமே. They have features. They are important meetings. ஓகே, மற்ற எதையும் நம்ம பன்மையாக மாற்ற முடியாது. மற்ற எல்லாமே அட்ஜெக்டிவ். இந்த இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ ப்ரோனவுன் எல்லாமே மாற்றியாச்சு. அதே மாதிரி நவுனையும் நம்ம ப்ளூரல் கொண்டு வந்தாச்சு. ஃபீச்சர், மீட்டிங், இது எல்லாமே. அதே மாதிரி வேர்பையும் நம்ம ப்ளூரலாக மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி சிங்குலர் டு ப்ளூரல் மாற்றுறப்ப வேர்பையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரியான எக்ஸசைஸ் உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். நவ் த கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ, எ கேக் இஸ் ஈட்டன் பை மீ. இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் பன்மையாக மாற்றணும். பன்மையாக மாற்றி கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த வார்த்தையெல்லாம் பன்மையாக மாற்றணும் அப்படிங்கிறத பாருங்கள், கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.